யாழ்ப்பாணத்தில் இருந்து இங்கே வந்து கொழும்பு கம்பன் கழகம் அமைந்து அது மிகச் சிறப்பாக அமைந்து கொண்டு வருகின்றது. தமிழகத்திலே இருந்து பெருந்தொகையான அறிஞர்கள் இங்கே வந்து எங்களுக்கு அவர்களுடைய அறிவுகளை தர அவர்கள் காரணமாக இருக்கின்றார்கள். இன்று இந்த சுழலும் சொற்பொருளே எடுத்துக்கொண்ட விடயம் கம்பனில் பெரிதும் வெளிப்படும் வள்ளுவத்தடம். வள்ளுவனை பற்றி ராமலிங்கம் அவர்கள் சற்று முன்னர் தான் இருவரையும் ஒப்பிட்டு உங்களுக்கு காட்டினார்கள். எப்பொருளும் யாரும் இயல்பின் அறிவுறச் செப்பிய வள்ளுவர்தாம் செப்பவரும் முப்பாற்கு பாரதம், ஸ்ரீராம கதை, மனு, பண்டை மறை நேர்வன மற்ற இல்லை நிகர். இது பாரதம் பாடிய பெருந்தவனார் பாடியது. இந்த நாலு தவிர வேற ஒன்றும் இல்லை அந்த வள்ளுவனோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது. வள்ளுவனுக்கு மேலாக போய்விடுகிறான் கம்பன். ராமலிங்கம் சொன்ன 2 உதாரணங்கள் போதும் பார்க்க. இளம் என்ற செய்யி இருப்பாரை காணில் நிலம் என்ன நல்லால் நகும் என்று வள்ளுவன் சொன்னான். கம்பன் சொன்னான். அதோட சேர்த்து வள்ளுவன் என்னொன்று சொல்றான், கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்று சொன்னான். இது எல்லாவற்றையும் ராமலிங்கன் சொன்னது போல சின்ன மீன் விழுங்கி சின்ன மீனா இருந்தது போல எல்லாத்தையும் விழுங்கி விட்டு அவன் சொல்லுகின்றான், எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் இல்லா எய்தலாலே எல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை. ஒன்று மிக அற்புதமாக அந்த 2 அடிகளில் இவை எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லுகின்றான். கம்பன் வள்ளுவ உரைக்காரராக இருக்கின்றான். நேற்று சொல்லப்பட்டது 10 உரை எழுதப்பட்டன. 11வது உரையினை கம்பன் எழுதியிருக்கின்றான். வள்ளுவன் எழுதிய திருக்குறள் காலங்கடந்ததாக, நாடு கடந்ததாக, உலகு தழுவியதாக அமைந்ததற்கு பல காரணங்கள் உள்ளன. அவனுடைய நூலிலே எந்த கடவுளையும் எந்த நாட்டையும் எந்த மொழியையும் அவன் அங்கே சொல்லவில்லை. தமிழ் மொழியை நேசித்தவன் அவன். அவனை விட வேறையாவது நேசிப்பார்களா? தமிழ் என்ற சொல்லே அங்கு வரவில்லை. எந்த கடவுளுடைய பெயர் கூட அங்கே இல்லை. வாழ்வினை அவன் மறுதலிக்கவில்லை. ஏனென்றால் அவனுக்கு முன்னர் வாழ்வு மறுதலிக்கப்பட்டது. அவன் வாழ்வை நன்றாக வாழலாம் என்று எங்களுக்கு சொன்னான். ஊழை அவன் மறுதலிக்கவில்லை. ஆனால் ஊழையும் உப்பக்கங்காணலாம் என்று சொன்னான். இந்த வகையிலே வாழ்வினை எப்படியும் வாழலாம் என இருந்த ஒரு காலத்தை அந்த சங்க பாடல்களிலே எத்தனையோ போர்கள் அங்கே சொல்லப்படுகின்றன. சில வேளை அவை அறப்போர்கள் என்றும் சொல்லுகின்றார்கள், மரப்போர்கள் என்றும் சொல்லுகின்றார்கள். ஆனால் அந்த போர்கள் எல்லாம் அழிவைத்தான் தந்தன. அப்போர்களை ஊக்குவித்தார்கள் புலவர்கள். நீ உடன்று நோக்கும் வா எரிதவள என்று ஒரு புலவன் பாடுகின்றான். இதைவிட ஆக மோசம் எங்களுடைய மிக உயர்ந்த புலவனாகிய கபிலர். 3 பேரும் படையெடுத்துக் கொண்டு வருகின்றார்கள் பாரியினுடைய பரம்பு மலையை நோக்கி. அவர்களிடம் போய் சொல்லுகின்றான், நீங்கள் பரம்பு மலையை பிடிக்க வேணும் என்று சொன்னால் உங்களுடைய படைகளோட வர தேவையில்லை. பெண்களுடைய ஆடையை அணிந்து கொள்ளுங்கள், காலுக்கு சிலம்பணிந்து கொள்ளுங்கள், டான்ஸ் ஆடிக்கொண்டு வாங்கோ, உங்களுக்கு பரம்பு மலை பரிசாக கிடைக்கும். இதை கேட்டவன் சும்மா இருப்பானா? யாருக்கு எவர் என்ன சொல்லுகிறது? இப்படியான ஊக்குவிப்புகள் காரணமாக பெரிய போர்கள் நடைபெற்றன. அந்த போர்களுடைய விளைவு அதையே அந்த சங்கப்புலவர்கள் பாடுகின்றார்கள். எத்தனை போர்கள் நடைபெற்றன, அத்தனை போர்களையும் அவர் சொல்லுகின்றார், தாயில் தூவா குழந்தை போல ஓவாது உடரும் ஓவாது கூம் நின் உடற்றியோர் நாடே என்று. அச்சை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையுமுடையோம் எங்குன்றும் பிறர் கொளார், இச்சை திங்கள் இவ்வன் நிலவில் எந்தையுமிலோம் எங்குன்றும் பிறர் கொண்டார். அந்த பிள்ளைகளுடைய மனநிலையை யோசித்து பாருங்கள். எங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இல்லை யோசிக்கிறது. ஆகவே இந்த வகையிலே போரின் பின்னாலே நிகழ்ந்த நிகழ்வுகள், இதே வேளையிலே கள் நன்றாக உண்டார்கள்,
புலால் நன்றாக உண்டார்கள், அதுக்கு பிரச்சனையே இல்லை. இது புறம். அகத்துக்குள்ளே அற்புதமான அகவாழ்வை அவர்கள் எடுத்து காட்டினார்கள். யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் அம்முறை கேளிர், நீயும் யானும் எவ்வளியாரிடும் செம்புலப் பெயல் நீர் பெய்தது போல அன்புட நெஞ்சம் தாம் கலந்தனவே. எவ்வளவு அற்புதமா சொல்லுங்க. உன்னுடைய தந்தை யாரோ, என்னுடைய தந்தை யாரோ, உன்னுடைய அம்மா யாரோ, என்னுடைய அம்மா யாரோ, ஒருவருக்கும் முன்னர் அறிமுகம் இல்லை. ஆனால் நாங்கள் இருவரும் சேர்ந்து விட்டோம். எப்படி சேர்ந்து விட்டோம்? செம்புலப் பெயல் நீர் பெய்தது போல அன்புட நெஞ்சம் தாம் கலந்தனவே. இதுக்கு ஒரு பொருள் சொல்லுவார்கள். சிவந்த மண்ணிலே இந்த நீர் கலந்த பின்னர், அது சேர்ந்த பின்னர் பிரிக்க முடியாமல் இருக்கிறது. கெமிஸ்ட் என்ன சொல்லுவாங்களோ எனக்கு தெரிய இல்லை, பிரிக்கலாமா என்னவோ தெரிய இல்லை. அது பிரிக்க முடியாது, அவ்வாறு சேர்ந்து விட்டது. இன்னொரு பொருள் உண்டு. இந்த செம்புலம் என்பதற்கு இன்னொரு பொருள் உண்டு. மிகவும் உஷ்ணமான சூடான இடம். பாலை நிலத்தை சொல்லுவோமே, மிகவும் பம்மையான அந்த நிலத்திலே நீர் விழுந்தவுடனே என்ன நடக்கும்? அது விழுங்கிவிடும். அதை பிரிக்க முடியுமா? அந்த மாதிரியான செம்புல பெயல் நீர் பெய்தது போல அன்புட நெஞ்சம் தாம் கலந்தனவே. ஒரு பட்டினத்துடைய, ஒரு நாட்டினுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து கூறி, மன்னனுடைய கொடை, அவனுடைய வீரம், அவனுடைய புகழ், நாட்டினுடைய வளம், இவை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அந்த தலைவன் சொல்லுகின்றான், முட்டா சிறப்பில் பட்டினம் பெறினும் வாரேன் வயங்களை ஒளிய. இத்தகைய பெரிய பட்டணத்தை கொண்டு வந்து என்னுடைய கையிலே தந்தாலும் நான் அவளை விட்டு வரமாட்டேன் என்று சொல்லுகின்ற அருமையான கனியிடையேறிய சுளையும் காட்சி பாகிடையேறிய சுவையும் என்று பாரதிதாசன் இவை எல்லாவற்றையும் கொண்டு வந்து எனக்கு முன்னாலே வைத்துவிட்டால் நான் என்ன சொல்லுவேன் என்றால் இனியன என்பேன். ஆனால் தமிழை அருகிலே வைத்தால் என்னுயிர் என்பேன் தமிழையன். இந்த மாதிரியான நிலையிலே இந்த அருமையான அற்புதமான அந்த அகத்திணை வாழ்வுக்குள்ளே ஒரு அவலக்குரல் கேட்கின்றது. யாரும் இல்லை, தானே களவன் அல்லது கல்வன், தான் அவன் பொய்ப்பெண் யானவன் செய்கோ, ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு தான் மணந்த ஞான்றே. ஒரு சாட்சி இருந்தது. நாங்கள் இருவரும் சந்தித்த பொழுது இரகசியமாக சந்தித்தோம், களவாக சந்தித்தோம். ஆனால் இப்ப ஆளே இல்லை, அட்ரஸே இல்லை, முகவரியே இல்லாமல் இருக்கின்றது, பிடிக்க முடியாமல் இருக்கின்றது. ஆனால் அவன் சந்தித்ததுக்கு ஒரு சாட்சி இருந்தது, அது ஒரு நிம்மதி. ஆனா அந்த நிம்மதி கூட சரியாக இல்லை. என்னவென்றால் அந்த ஒரு குருகு, ஒரு கொக்கு நாரை, அது என்ன செய்தது என்றால் ஒழுகு நீர் ஆறல் பார்த்து கொண்டிருந்தது. அது தந்த வேலை. ஓடு மீனோட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமான் கொக்கு. அது கூட எங்களை சரியாக கவனிக்கவில்லை. அது பேசி இருந்தால் சில பல சாட்சி சொல்லும் என்ற அந்த மாதிரியான ஒரு ஓலம் கேட்கின்றது. தூரிலே பதுங்குகின்ற ஒரு நாய் என்று சொல்லி ஒரு தலைவி தன்னுடைய கணவனுக்கு சொல்லுகின்றாள். பரத்தை விட்டு போய்விட்டு வந்தவனுக்கு சொல்லுகிறாள், அழகான தாமரை பூ பூத்த அந்த தடாகத்திலே தூரிலே பதுங்கி இருக்கிற அந்த நாய் வந்து எதுக்கு வருகின்றது? அதிலே ஓடுகின்ற ஒரு மீனை பிடிப்பதற்கு. அந்த மீனை பிடிக்க பாய்கின்ற பாய்ச்சலிலே இந்த தாமரை மலர் கலங்கி போகின்றது. பின்னர் மீனை பிடித்து சாப்பிட்டு விட்டு பழையபடி தூரிலே போய் ஒதுங்குகின்றதாம் அந்த நாய். வருகின்ற தலைவனுக்கு தலைவி இவ்வளவுதான் சொன்னாள். அவனுக்கு அது விளங்கி இருக்கும். நீ ஒரு நாயடா என்று சொல்வதற்கு பதிலாக இதைத்தான் சொன்னாள். என்ன, நீ எங்களுடைய நீ மாத்திரம் போய் அனுபவித்து அந்த பரத்தையோடு அனுபவித்த அனுபவம் மாத்திரம் அல்ல, நீ எங்களுடைய குலத்தையே குழப்பிவிட்டாய். அருமையான தாமரை மலர் போன்ற எங்களுடைய குலத்தையே குலைத்து விட்டாய் என்கின்ற இந்த நிலையிலேதான் பொய்யும் வலுவும் எய்திய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்று தொல்காப்பிய சொல்லுகிறார். அப்ப இந்த வேளையிலேதான் நோயிற்ற
ஒரு சமூகம் போல எங்களுடைய தமிழ் சமூகம் அமையத் தொடங்கிவிட்டது. ஒரு பக்கம் போரினாலே ஏற்பட்ட விளைவு, இந்த பக்கம் அகத்தினாலே ஏற்பட்ட விளைவு. விலை மாதர்கள் பற்றி மிக அழகாக சொல்லுகின்றார்கள், பெருந்தொகையாக சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப இந்த நிலையிலே எங்களுக்கு நோய் தீர்ப்பதற்காக திரிகடகமும் மேலாதிகளும் சிறுபஞ்ச மூலங்களும் வருகின்றன. வாழ்வையே சிலவேளை மறுதளிக்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. துக்கம், துக்கோற்பத்தி, துக்க நிவாரணம் இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கின்றது. புத்தர் ஆனந்தரை கூப்பிட்டு கடைசியா சொல்லுகின்றார், சம்சர்க ஜாத்தஸ்ய பவந்தி ஸ்நேகா. எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது தொடர் ஸ்நேகம். சம்சர்க ஜாத்தஸ்ய பவந்தி ஸ்நேகா. நான் என்னுடைய எம்ஏ மாணவர்களுக்கு இதை படிப்பித்துக் கொண்டிருந்தேன். அப்ப இதை சொன்ன உடனே ஒரு மாணவன் எழும்பி சொன்னான், ஸ்நேகாதான் சார் எங்களுக்கு இப்ப பிரச்சனையா இருக்கு. மாணவன் இங்க இருக்கிறான். நேற்று உங்களோட அவர் பேசினார். ஸ்நேகாதான் சார் இப்ப எங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம். அப்ப துக்கம்தான் எல்லாம் என்ற மாதிரி கூறியதும் வாழ்வையே மறுதளிக்கின்ற நிலையிலும் உள்ள ஒரு நிலையிலே இந்த வேளையிலே தான் வள்ளுவன் வருகின்றான். வாழ்வை மறுதளிக்கின்ற நிலையிலே வாழ்வை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலை. கள்ளுண்கின்ற அந்த இடத்திலே கல் வேணாம் என்று சொல்லுகின்ற அவன், புலாலுண்ட இடத்திலே புலால் வேணாம் என்று சொல்கின்ற அவன், மாதர்களுக்கு கிட்டே போகாதே, சூதர் கழகத்துக்கு போகாதே, மாதர்களுக்கு கிட்ட போகாதே என்று ஆசாரக்கோவை சொல்லிய அந்த விடயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டு அதெல்லாம் அவற்றையெல்லாம் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. வாழ்வை தன்னிலையாகவும் பார்த்து எதிர்நிலையாகவும் பார்த்து ஒரு சமநிலைப்படுத்தி சொல்லுகின்ற ஒரு நூலை அவன் யாத்தான். சங்க பாடல்கள் தன்னிலையாக இருந்தால் அடுத்த காலத்திலே இழந்த அந்த சமண பௌத்த அவர்கள் இயற்றிய பல நூல்கள் எல்லாம் எதிர்நிலையாக இருந்தன. இவற்றினுடைய வளர்ச்சி நிலையாகவும் சமநிலையாகவும் கம்பனுடைய திருக்குறள் அமைகின்றது. பெண்ணே அருகில் வரக்கூடாது என்று இருந்த அந்த இடத்திலே பெண்ணிற் பெருந்தக்க யாவுள என்று வள்ளுவன் கேட்கின்றான். அதேவேளை இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டில் பரந்து கடுகை உலகத்தியான் என்று சொல்லுகின்ற அந்த உரமும் அவனிடம் இருக்கின்றது. இத்தகைய ஒரு நூலை எங்களுக்கு அவன் தந்திருக்கின்றான். பொய்மையும் வாய்மையிடத்து புரைதீந்த நன்மை பயக்கும். ராமலிங்கம் மிக அற்புதமாக சொன்னார். அருமையான கருத்து. எனக்கு அதில் ஒரு நீண்ட நாளாக ஒரு சின்ன ஒரு சந்தேகம். இந்த வாய்மை என்று சொன்னால் வாய் மட்டிலே சொல்லுகின்ற மைதான் வாய்மை. பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த உண்மை பயக்கும் எனின், பொய்மையும் உண்மை இடத்த என்று வள்ளுவன் தப்பித்தபடி சொல்லியிருந்தால் நாங்கள் ஒரு காலம் மறக்க முடியாது என்ற உண்மை உள்ளே இருந்து வருவது. வாய்மை வாய் மட்டும் இருக்கின்றதாக அப்படி இருக்குமோ என்று சிலவேளை நான் எண்ணுவதுண்டு. பொய்மையும் உண்மை இடத்த இந்த மாதிரியாக அவர் யோசித்தது போல நான் யோசித்தது போல உங்களிலே இன்னும் பலர் எவ்வளவோ யோசிக்க எண்ண புதிய கருத்துக்களை தருகின்ற அருமையான கருவூலங்களை தந்தது எங்களுடைய தமிழ் மொழி. கம்பன் வருகின்றான். ஒரு பெரிய பேரரசுக்குள்ளே வாழ்ந்தவன், மக்கள் பங்களிப்பினை நன்கு உணர்ந்தவன், மன்னன் உயிர்த்தே மலதலை உலகு என்பதை அவன் ஏற்றுக்கொள்ளாதவன், மன்னன் தான் உடல் மக்கள் உயிர் என்று சொல்லி வைத்த ஒரு அரசியல் தத்துவத்தை கண்டவன். பேரரசை கண்டாலும் அதை கண்டு அவன் மயங்கவில்லை, கிறங்கவில்லை. இந்த கம்பன் என்கின்ற கொம்பன் மன்னவன் நீயோ வளநாடு முன்னதோ என்று பாடியவன். அப்படி பாடியவன் இந்த பக்தி பாடல்கள் பாடிய அடியார்கள் எல்லாம் வரகுணனை சொல்லுகின்றார், பராந்தகனை சொல்லுகின்றார்கள், கூன்பாண்டியனை சொல்லுகின்றார்கள், மன்னர்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். இந்த கம்பனுடைய ராமாயணத்திலே எந்த மன்னனுடைய பெயரும் பெறவில்லை. ஆனால் ஒவ்வொரு 1000 பாட்டிலும் எங்களுடைய சடையனுடைய பெயர் பெறுகின்றார்.
கல் கிடந்தது கானகந்தனில் காரி ராகவன் கால்கள் நோக்கியே, வில் கிடந்தது மிதிலை நகரிலே வீரராகவன் வெளிகள் நோக்கியே, சொல் கிடந்தது கம்பன் நெஞ்சிலே சோதி ராகவன் கதை பிறக்கவே, நெல் கிடந்தது சடையன் வீட்டிலே நீதி ராகவன் கதை பிறந்தது. பிபிசி சங்கருடைய அற்புதமான பாடல். இந்த சடையனுடைய அவனுடைய பங்களிப்பு வாழ்வை மறுதலித்து பெருமளவில் கூறிய நிலையில் அதை மாற்றி உலகு தழுவிய வள்ளுவன் கம்பனிலே தடம் பதித்தது வியப்பில்லை. ராமலிங்கம் அதை அற்புதமா சொன்னார். அது உள்ளபோ உலகம் யாவையின் தாமுல வாக்கலும் என்றே கம்பன் தொடங்குகின்றான். வால்மீகி ராமாயணத்தை எடுத்துக்கொண்டுதான் கம்பன் பாடுகின்றான். ஆனால் அவன் பார்த்ததெல்லாம் தமிழ்நாடு தான், தமிழ் பண்பாடு தான், தமிழ் சமூகம் தான். என்ன ஒரு சின்ன உதாரணம் சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகின்றேன். வால்மீகி சொல்லுகின்றார், சுமித்திரை சொல்லுகின்றார் இலக்குவனுக்கு, ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவியும் வித்தி. இதுதான் வால்மீகி சொன்னார். கம்பன் நாட்டுப்பற்றுடையவன், சுமித்திரையும் நாட்டுப்பற்றுடையவன், சுமித்திரையும் நாட்டுப்பற்றுடையவள். சுமித்திரை என்ன சொல்லுகின்றாள் லக்ஷ்மணனுக்கு? வனத்தைத்தான் முதற் சொல்லுகின்றாள், அயோத்தியைத்தான் முதற் சொல்லுகின்றாள், நாட்டைத்தான் முதற் சொல்லி பிறகுதான் ராமனை சொல்லி அதன் பின்னர் சீதையை சொல்லுகின்றாள். வால்மீகி சொன்னது போல ராமம் தசரதம் வித்தி என்று ராமனை நீ தசரதனாக நினை, சீதையை நீ உன்னுடைய தாயாக நினை, அயோத்தியை அந்த வனத்தினை அயோத்தியாக நினை என்று சொன்ன அந்த ஒழுங்கினை மாற்றிவிட்டு அயோத்தியை முன்னுக்கு கொண்டே போடுறான். அது கம்பனுடைய நாட்டுப்பற்று சுமித்திரை வாயிலாக சொல்லப்படுகின்றது. இத்தகைய ஒரு பெரிய காவியத்துக்குள்ளே வான்புகள் கொண்டு பாரதி சொன்னது போல வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. அத்தகைய ஒரு பெரிய இலக்கியம் இந்த பேரிலக்கியத்திலே தன்னுடைய தடத்தை பதித்துள்ளது. எப்படி அது பதித்துள்ளது, எங்கே அது அதிகம் பதித்துள்ளது என்பதை நாங்கள் கேட்கப் போகின்றோம். எங்களுடைய அன்புக்குரியவர்கள் இங்கே 6 பேர் இருக்கின்றார்கள். அவர்களிலே சுழலும் சொற்போர் பற்றி நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியமில்லை. கம்பன் கழகம் நடத்துகின்ற இந்த நிகழ்விலே நீங்கள் எல்லாரும் கட்டுத்தறியாக இருக்கின்றீர்கள். உங்க அத்துபடி உங்களுக்கு சுழலும் சொற்போர் என்றால் என்ன என்று தெரியும். ஆகவே அவற்றையெல்லாம் நீக்கி இல்லறத்தடமே கம்பனில் பெரிதும் வெளிப்படும் வள்ளுவத்தடம் என்கின்ற விடயம் பற்றி திரு தானா சிவகுமாரன் அவர்களை நான் அறிமுகம் அதிகம் செய்யவில்லை. என்னால் நேற்று முதல் நாள் எல்லாம் அவர்கள் எல்லாம் அறிமுகம் செய்து விட்டார்கள். அறிமுகம் தேவையில்லாதவர்கள் அவர்கள். திரு சிவகுமாரன் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை கூறுவார். சுழலும் சொற்போரில் மையத்தில் உரைகின்ற நடுவர் பேராசிரியர் அவர்களே, இந்த சொற்போரிலே கலந்து கொள்கின்ற சொல் போராளிகளே, அன்பான சபையோரே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சுழலும் சொற்போரில் முதல் போராளியாக நான் இங்கே நிற்கிறேன். என்னுடைய கடமை கம்பனில் பெரிதும் பதிந்த வள்ளுவத்தடம் கற்புத்தடம் அல்ல, இல்லறத்தடமே என்று நான் பேச வேண்டும். ஆனால் இந்த வட்டத்தை சுழல வைக்கின்ற தொடக்கத்தில் நான் நிற்கிறேன் என்பதற்காக சபையினருடைய ரசனைக்காக முதலிலே சில செய்திகள் சொல்கிறேன். இதிலே இருக்கிற என்னை உட்பட 6 பேருடைய எடுத்துக்கொண்ட பொருட்கள் அத்தனை தடமும் வள்ளுவத்தடமும் கம்பனில் உண்டு, அது மறுப்பதற்கில்லை. இல்லை என்றால் இந்த தலைப்பே வந்திருக்காது. ஆனால் பெரிதும் அதிகம் பதிந்த தடம் எது
இல்லறம், இந்த 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 ஒழுங்கை பாருங்கள். இந்த தலைப்பை இட்டவர்கள் மிக சிறப்பாக இதை அமைத்திருக்கிறார்கள். இந்த இருக்கிற முறையிலேயே இப்ப இது கம்பன், இந்த இந்த அறவட்டம் வள்ளுவர். இல்லறம் முதலிலே அறம், பொருள், இன்பம், இந்த இந்த மூன்றும் நாங்கள் அறம், அறத்துப்பால். அங்க சகோதரர் ராமலிங்கம் அது பொருட்பால், அரசியல். ஊழ் நடுவில் அது எங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கிற ஊழ். ஆனா இங்கே ஊழுக்கென்று எங்கள் திருவாரூர் பிறந்தார்கள் வீட்டிருக்கிறார்கள். அந்த பக்கம் இன்பத்துப்பால் அது களவும் கற்பும். அது அந்த களவு செய்து இடம் மாறி இருக்கிறது. இப்ப இதிலே இந்த 6 தடங்களிலும் பெரிதும் ஆழப்பதிந்த தடம் மிக தெளிவாக சொல்லலாம் இல்லற தடம் தான். இதுல மற்ற தடங்கள் இங்கே துறவு, ஊழ், அரசியல், இந்த தடங்களிலே இந்த கற்பு தடம் இருக்கிறதே, இந்த கற்பு தடத்தை 2ஆக பிரிக்கலாம். காமு, காப்பி, கிமு, கிபி போல. அது என்ன? காமு என்றால் கல்யாணத்துக்கு முன்னாலே, காப்பி என்றால் கல்யாணத்துக்கு பின்னாலே. இந்த கற்பு 2 இடத்திலையும் உண்டு. களவு நிலை, அந்த திருமணத்திற்கு முன்னாக இருக்கிற ஒரு நிலையிலே பேணப்படுகின்ற கற்பு திருமணத்துக்கு பின்னாலே. சரி, இப்ப இந்த வள்ளுவனுடைய அந்த அமைப்பின்படி இங்கே இருக்கின்ற அந்த வள்ளுவத்தடம் பொருந்தி இருக்கிறது. இப்ப நான் சிந்தனைக்காக, என் சிந்தனையாக ஒரு எடுகோலை நான் வைக்கிறேன். ஒரு மனிதனுக்கு 3 நிலைகள் உண்டு. ஒன்று, தன்னை மறந்து இன்னொருவருடைய இன்ப துன்பங்களிலேயே தன்னை ஆழ்த்திக் கொள்வது, அது ஒன்று. அது காதல் நிலை, இன்ப நிலை. 2வது இருக்கிறது, தன்னை மறைத்து மற்றொருவருடைய இன்ப துன்பங்களிலே தன்னை ஆழ்த்திக் கொள்வது. முதல் மறந்து, இது மறைத்து. தன்னை மறந்து மற்றவருடைய இன்ப துன்பத்திலே ஆழ்த்திக் கொள்வது என்பது காதல் வயப்பட்டிருக்கின்ற பொழுது தன் நினைவே வராது. அரசியல்லே தன்னை மறைத்து, தன்னுடைய இன்ப துன்பங்களை மறைத்து மற்றவர்களுக்காக வாழ்வது, அது மண்ணீதி கண்ட சோழனும் சரி, சத்துருக்கனும் பின்னாலே பேசுவான், என்னே இவ் அரசாட்சி. அங்கே சேக்கிழார் பேசுகிறார், அரிதின் அம்மா, இப்படி ஒரு அரசாட்சியிலே தன்னை மறைத்துக் கொண்டு மற்றவர்களுக்காக வாழ்வது. ஆனால் 3வது நிலை இருக்கிறது, தன்னையும் மறப்பதில்லை, மற்றவர்களையும் மறப்பதில்லை. தன்னிலையில் மற்றவர்களுடைய இன்ப துன்பத்தை தன் இன்ப துன்பமாக விளங்கிக் கொள்வது. ஒன்று, தன்னை மறந்து மற்றவர்களுடைய இன்ப துன்பத்தை பேணுவது. தன்னை மறைத்து மற்றவர்களுடைய இன்ப துன்பத்திற்காக வாழ்வது. 3வது, தன்னையும் மறப்பதில்லை, மற்றவர்களுடைய இன்ப துன்பத்தையும் நினைத்துக் கொள்வது. இங்கே ராமாயணத்தினுடைய நாயகன், அந்த நடுவிலே இருக்கின்ற அந்த கயிறு, எல்லா மலர்களையும் தானாக கட்டி வைத்து ஓடுகின்ற அந்த பிரதான தடமாகிய ராமன் இங்கே எந்த நிலையிலே வருகிறான் என்றால் 3வது நிலை, அதுதான் இல்லற தடம். தன்னை மறந்து மற்றவர்களுடைய நிலையிலே ராமன் என்றைக்கும் இருந்ததில்லை. தன்னை மறைத்து மற்றவர்களுக்காக, அவர்களுடைய இன்ப துன்பத்துக்காக மட்டும் வாழ்ந்தவன் இல்லை. ராமன் எப்படி வாழ்கிறான்? தன்னையும் நினைக்கிறான், தன்னுடைய இன்ப துன்பத்தையும் நினைக்கிறான், மற்றவர்களுடைய இன்ப துன்பத்தையும் நினைக்கிறான். எங்க? சுக்ரீவனை சந்திக்கின்ற பொழுது கேட்கிறான், பொருந்து நன்மனைக்குரிய பூவையை நீயும் பிரிந்துள்ளாய்களோ. அந்த நீயும் இருக்கிறது அல்லவா, நானும் பிரிந்திருக்கிறேன், நீயும் பிரிந்திருக்கிறாய். இப்ப இந்த நிலையிலே, இது முதலிலே இருக்கிற இந்த இல்லறத்தடம், மற்ற 2ம் இன்பத்துப்பாலாக இருந்தாலும் சரி அல்லது அரசியலாக இருந்தாலும் சரி, ஒரு பக்கம் அதை ஒதுக்கி வைக்கலாம். இப்ப இந்த 3லே, இந்த பக்கம் இருக்கிற 3லே பெரிதும் எது என்று கேட்கின்ற பொழுது இந்த துறவு இருக்கிறது அல்லவா. கம்பராமாயணத்திலே துறவு அங்கங்க வந்து போகிறது. ஆனால் துறவுக்கு போக வேண்டிய இடத்திலேயும் அந்த துறவை இல்லறமாக மாற்றி விடுகிறான். கையை சொல்கிறாள், ராமா நீ போக வேண்டும், எப்படி போகணும்? தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு, கிட்டத்தட்ட ஒரு துறவியாக. ஆனால் என்ன நடக்கிறது? நீ இருக்கும் இடம்தான் எனக்கு அயோத்தி, நீ உன்னோடு நான் வருவேன் என்று சீரை போகிறாளே, அங்கே இல்லறம். துறவரத்தை, துறவாக போக வேண்டிய இடத்தை இல்லறம் மேவி விடுகிறது. அங்கு போன இடத்திலே ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உளையலாகும், சீரையை நோக்கி சிறியதோர் முறுவல் செய்து, அங்கு முழுக்க இல்லறம்.
இப்ப கொஞ்சம் பெருசாக இருக்கிறது. இந்த இல்லறத்தடத்துக்கு கிட்ட வரக்கூடிய தடம் ஊழ்தான். அந்த ஊழ் என்ன செய்கிறது? தொடர்ந்து தொடர்ந்து இந்த ராமனை அல்லது இந்த காப்பியத்துக்குள்ளே சுழன்று வருகிறது. எப்படி வருகிறது? ஊழினாலே முதலிலே நடக்க வேண்டிய காரியம் 14 வருஷம் தள்ளி போச்சு. ஊழ் போகிறது. ஆனா அந்த ஊழினுடைய நிலைமை என்ன? ஊழ் என்ன செய்யும்? ஒருவன் இப்ப ஊழ் என்றால் என்ன? ஊழ் என்றால் என்ன என்று பார்த்தால் அது தீவினை நல்வினை 2 ஊழ். அதுல நடக்க வேண்டிய நல்லவன் ஒருவனுக்கு கெட்டது நடந்தால் அது ஊழ், கெட்டவன் ஒருவனுக்கு நல்லது நடந்தால் அது ஊழ். நல்லவனுக்கு நல்லவன் நடக்கிறது ஊழ் அல்ல, கெட்டவனுக்கு கெட்டது நடக்கிறது ஊழ் அல்ல. இங்கே நல்லவனுக்கு கெட்டது நடக்கிறதும் கெட்டவனுக்கு நல்லது நடக்கிறதும் ஊழ் என்று பார்த்தால் முதலிலே அது எங்கே நடக்கிறது என்றால் ராமனுடைய வாழ்க்கையிலே நல்லவனுக்கு நல்லது நடக்க வேண்டும், ஆனால் கெட்டது நடக்கிறது. முடிவிலே அது எங்கே வந்து முடிகிறது என்றால் 14 வருஷம் தள்ளி போனாலும் அந்த நல்லவனுக்கு நல்லது நடக்கிறது. ஊழாலே அவனுடைய இல்லறத்தை வெல்ல முடியவில்லை. இவ்வளவு பெருமைக்கும் ராமனுடைய அந்த இல்லறத்தினுடைய பெருமை காரணம். இப்ப கற்புத்தடம். இந்த கற்புத்தடம் நேற்று எனக்கும் சகோதரி பர்வீனாவுக்கும் தான் நேற்றும் போட்டி இப்பையும் போட்டி. நேற்று மேடைக்கு வருகின்ற பொழுது இந்த நீல மயில் போல கம்பீரமா, நல்ல நீல பட்டாடை கம்பீரமா இருந்தது. அந்த பேச்சு மேடைக்கு வந்த உடனே நீலமயிலாக வந்தவர்கள் நாடக மயிலாக மாறினார். இன்றைக்கு என்ன மயிலாக மாறுவார்களோ தெரியவில்லை. ராமாயணத்திலே கற்புத்தடம் உண்டு, நான் மறுக்கவில்லை. ஆனால் பெரிதும் இருக்கிறதா? தெய்வ கற்பினள் என்று போற்றப்பட்ட கைகையினுடைய நிலை என்ன ஆயிற்று? சரி, பெண்ணுக்கு மட்டும்தான் கற்பா, ஆணுக்கும் கற்பு, 2 பேருக்கும் பொது. சூர்பனகை மற்றவள் ஒருத்தியினுடைய கணவன் என்று தெரிந்தும் காட்டிலே ராமனை தேடி வந்து அந்த சூர்பனகை கதைத்த அவளுடைய அந்த கற்பனையுடைய நிலை என்ன ஆயிற்று? இப்ப 2ம் சந்திக்கின்ற ஒரு இடத்தை காட்டுகிறேன். கற்புக்கும் இல்லறத்திற்கும் எது வென்றது? பர்வீன் சகோதரி அவர்கள் கவனிக்க வேண்டும். கற்பு தடத்தை இல்லறம் மேவிய இல்லறம், அந்த தடம் மேலோங்கிய இடம் அசோகவனத்திலே சீதை இருக்கிறாள். ஆஞ்சநேயன் வந்து எல்லா செய்தியும் சொன்ன உடனே ஆஞ்சநேயன் கேட்கிறான், தாயே என் தோளிலே ஏறு, உன்னை கொண்டு போய் நான் ராமனிடம் இப்பொழுதே நான் சேர்த்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது அவள் சொன்ன வார்த்தை இருக்கிறது. ஆஞ்சநேயனுடைய தோளிலே ஏறி வந்திருந்தா எந்த குறையுமே கிடையாது. அது ஒரு பிள்ளைக்கு சமம். அவன் ஒரு தெய்வ தன்மை உள்ளவன். ஏறி வந்து அவள் என்ன பேசுகிறாள்? அல்லல் மாக்கள் இலங்கையர் ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் நான் சொல்லினால் சுடுவே. அது கற்புத்தடம். சொன்னது போல அவள் அங்கே சுட்டுவிட்டு தானே திரும்பி வந்திருந்தால் வள்ளுவனுடைய கற்புத்தடம் கம்பன் காவியத்தில் பெரிதும் இருக்கிறது என்று நான் ஒத்துக்கொண்டு போயிருப்பேன். ஆனால் அவள் என்ன சொன்னாள்? அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசென்று வீசினேன் என்று நின்று கடைசி வரையும் என் இல்லறத் தலைவன் வந்து என்னை ஏற்றுக்கொண்டு போக வேண்டும் என்று வென்றாளே, அந்த இடத்திலே கற்புத்தடம் இருக்கிறது. அது அடங்கி போக இல்லறத்திடம் எழுந்து நிற்கிறது. என் தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசென்று வீசினேன் நினைத்திருந்தால் அவள் சுடக்கூடியவள். அந்த சொல்லினால் சுடுகின்ற கற்புத்தடத்தை அவள் பொறுமையோடு இருந்து இல்லறத்தடம் வென்றிருக்கிறது. இந்த எண்ணத்தோடு போகிறான். திரும்பி ஆஞ்சநேயன் போய் என்ன பேசுகிறான்? ராமா ராமா, நீ தெய்வம், நீ தெய்வம், நீ தெய்வம் என்று இருவரையும் பேசியவன் என்ன பேசுகிறான்? அவள் சொல்லிவிட்டாள், அவன் வந்து என்னை காவல் செய்ய வேண்டும். ஆகையினாலே விற்பெரும் தடந்தோள் வீர, வில்லை தோளிலே சுமந்திருக்கிறவனே உன் வேலைக்கு வில்லுக்கு வேலை வந்துவிட்ட. அடுத்து பேசுகிறான் பாருங்க, எப்படி உன்பெரும் தேவி என்ற உரிமை. இல்லறத்தை பேசுகிறான் ஆஞ்சநேயன். உன்பெரும் தேவி என்ற உரிமைக்கும் உன்னை பெற்ற மண்பெரும் மருகி என்ற வாய்மைக்கும் மிதிலை மன்னன் தன்பெரும் தனையை என்ற தகமைக்கும் ஒரு நல்லவனுக்கு பிள்ளை, ஒரு நல்லவனுக்கு மனைவி, அவளுக்கு நீ கணவன். ஆகையினாலே இல்லறம் உயர்ந்தது என்று ஆஞ்சநேயன் பேசுகிறான். இந்த இடத்திலே கற்புத்தடம் அடங்கி போகிறது. இல்லறத்திலே எவ்வளவோ சொல்லலாம். ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். 3 இடத்துல ராமாயணம் நடக்கிறது. 6 இடத்திலே செய்தி சொல்லப்பட்டாலும் 3 இடத்திலே, ஒன்று அயோத்தியிலே, ஒன்று கிஷ்கிந்தையிலே, ஒன்று இலங்கையிலே. இந்த 3 இடத்திலேயும் என்ன நடக்கிறது? 3 இடத்திலேயும் 3 பேருக்கு சேர வேண்டிய ராஜ்யம் 3 பேருக்கும் கிடைக்கவில்லை, மாறி கிடைத்தது. எப்படி? அயோத்தியிலே ராமனுக்கு கிடைக்க வேண்டியது பரதனுக்கு, கிஷ்கிந்தையிலே வாலிக்கு கிடைக்க வேண்டியது சுக்ரீவனுக்கு, இலங்கையிலே ராவணனுக்கு கிடைக்க வேண்டியது விபீஷணனுக்கு. இதுல
ஒருவனுக்கு மட்டும்தான் சேர வேண்டியது திருப்பி கிடைத்தது. அயோத்தியிலே ராமனுக்கு சேர வேண்டியது திருப்பியும் ராமனுக்கு கிடைத்தது. கிஷ்கிந்தையிலே அப்படி கிடைக்கவில்லை, இலங்கையிலே அப்படி கிடைக்கவில்லை. ஏனென்றால் வாலியும் சரி ராவணனும் சரி இல்லறத்திலே சொல்லப்படுகின்ற பெரிய பாவகாரியமாகிய புறனில் விளைந்த பாவத்தை தேடியதனால் அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை. அந்த புறனில் விளையாமல் இல்லறத்தடத்திலே நின்ற அந்த பெரியவனாகிய ராமனுக்கு அது கிடைத்ததென்றால் அந்த இல்லறத்தடம் உயர்ந்தது என்று காட்டுகிற அன்புடைமை பேசலாம். சுக்ரீவன் குகனுடைய நட்பை பார்க்கலாம். நல்ல புதல்வர்களை பெற்றது. கடிகாரம் ஓடும் முன்னோடு. ஆமாம், ராமனுடைய தசரதனுடைய பிள்ளைகள் 4 பேரும் நன்மக்கள் பேரு. ராமன் போக மாட்டேன் காட்டுக்கென்று நின்றிருந்தால் ராமாயணமே இல்லை. ஆகவே இந்த 6 தடங்களிலே அதிகம் இந்த இல்லறத்தடத்தோடு போட்டிக்கு வரக்கூடியது ஊழ்தான். கற்புத்தடத்தை வென்றிருக்கிறது. என்னுடைய இடத்திலே கற்புத்தடத்தை இல்லறத்தடம் வென்றிருக்கிறது. ஆகவே கம்பனில் பெரிதும் காணப்படும் வள்ளுவத்தடம் கற்புத்தடம் அல்ல, இல்லறத்தடமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். எனக்கு சொல்லப்பட்டது, இங்கே சுழலும் சொற்போரிலே பங்கு பெற்றுபவர்களுக்கு தலா 10 நிமிடங்கள் தான். தயவு செய்து இதனை நினைவிலே கொண்டு பேசும்படி கேட்டுக்கொள்ளுகின்றேன். அடுத்து சுரவரத்தடமே கம்பனில் பெரிதும் வழிபடும் வள்ளுவத்தடம் என்று திரு இரா மாது அவர்கள் கருத்து சொல்லுகின்றார். நடுவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகுமார் சார் சொன்னதில் எனக்கு மறுப்பு ஒன்றும் இல்லை. இல்லறத்தடத்தை மாறியதுனாலே வீடணனுக்கும் சரி சுக்ரீவனுக்கும் சரி வாலி உரிய இடம் கிடைக்கல. அதான் எப்பொழுதுமே துறவிகள் எல்லாம் பற்ற விட்டுறணும், விலகி போகணும் எல்லாத்திலிருந்து. அதாவது இல்லறத்தடத்திலிருந்து மாறிட்டாங்க, பிறன் விழையாமை பிறனில். நான் அதான் சொல்ல வரேன். 2 பேரும் துறவரத்தடத்தை கை கொண்டிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இல்லறத்துல வாழ்ற போதே துறவியா வாழ கத்துக்கணும். அது ரொம்ப எளிது. இல்லறத்தில் இருக்கும்போது துறவியா வாழ்றது ரொம்ப எளிது. சும்மா இரு, சொல்லாரு, என்ன சொன்னாலும் பதில் சொல்லாதீங்க, அதான் துறவரம். இது எனக்கு எப்படி வந்து கேக்குறீங்களா? என்னுடைய வழிகாட்டி நாவுக்கரசர் அவர்கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். இதை அண்ணி என்ன பேசினாலும் வாயை திறக்க மாட்டார். அவர் ஒரு துறவிக்கு நல்ல அடையாளம் பேசாம இருக்கிறது. துறவரத்தடம்ங்கிறது என்ன? அது வள்ளுவன்ல எங்க இருக்கு? இது வள்ளுவன் காட்டுகிற அந்த துறவரத்தடம் கம்பன்ல எங்க இருக்கு? அவ்வளவுதானே கேள்வி. துறவரத்தடம் வேறு எதுவும் இல்லை, எதுவும் என்னது இல்லைன்னு நினைக்கணும், எல்லாம் அவனதுன்னு நினைக்கணும். எதுவும் என்னது இல்லை, எல்லாம் அவனது, எல்லாத்திலையும் அவன் இருக்கான்னு நினைக்கணும். என் தந்தையார் அடிக்கடி சொல்லுவார், ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம், பார்க்கிற பொருட்களிலே எல்லாம் யார் பரத்தை பார்க்கிறானோ அவன் ஞானி, யார் பதார்த்தத்தை பார்க்கிறானோ அவன் அஞ்ஞானி. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப கம்பவாரதி நல்ல இட்லி போட்டாங்க இன்னைக்கு காலையில, சாப்பிட்டதை சொல்லிடணும்ல. நல்ல எனக்கு இட்லியை பார்த்தோன்னே என்ன ஞாபகம்னா மல்லிகைப்பூ ஞாபகம். ஓ, மல்லிகைப்பூ இட்லினா இதானோ. பக்கத்துல நல்ல அழகான சிகப்பு கலர்ல நல்ல மிளகாய் பொடி. எனக்கு மிளகாய் பொடி ஞாபகம் தான் வந்தது. அதே இதை அபிராமி பட்டர் பார்த்தது எப்படி தெரியுமா ஞாபகம் வந்திருக்கும்? உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம்னு ஞாபகம் வந்திருக்கும். இப்ப அஞ்ஞானி, அபிராமி பட்டர் ஞானி. அவ்வளவுதான் வித்தியாசம். பதார்த்தத்தை பார்க்கிற ஞானி எப்போதும் அஞ்ஞானி. இப்ப பாருங்க, பார்க்கிற பொருட்களில் எல்லாம் ஆண்டவனை பார்த்துட்டோம்னா அதே போல சிறந்த துறவரத்தடம் வேற இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அப்ப இந்த துறவரத்தடத்தை வள்ளுவன் சொல்கிற இந்த தடத்தை தான் எல்லா இடத்திலையும் ஒவ்வொன்றிலையும் காட்டிக்கொண்டே போகிறான் கம்பன். ஒரு ஊரை காட்டுகிறான் வள்ளுவன். இதோ இதுதான் இல்லறம், இதுதான் கற்புத்தடம், இதுதான் அரசியல் அப்படின்னு ஒரு ஊரை காட்டுகிறான் கம்பன்.
இது வள்ளுவன் காட்டுகிறான். அந்த ஊருக்கு இப்படித்தான் போகணும்னு வழி காட்டுகிறான் கம்பன். அந்த வழியில காட்சிகளை கொடுத்து 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 எப்படி போகலாம்னு காட்டுகிறான். அதனால்தான் நீங்க எடுத்து பார்த்தா 38 அதிகாரம்னு நினைக்கிறேன் முதல்ல. அதுல நீத்தார் பெருமை 1, அதை தவிர 25 அருள் உடைமையில தொடங்கி கடைசியில ஊழ் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரத்தையும் பகுக்கிறவர்கள் துறவர இயல் என்று பகுத்திருக்கிறார்கள். பேராசிரியர் எழுதுறார், துறவரத்துக்கு இந்த முனிக்கு என்ன இது அப்படி பொருள் அப்படின்னு எழுதும்போது பேராசிரியர் ஒரு விளக்கம் தருகிறார். அருளும் சினமும் இன்றி ஒரு நிகர்த்ததாதல், அதுதான் அவர் சொல்கிற விளக்கம். ஒரு துறவிக்கு அவர் சொல்கிற விளக்கம் அருளும் சினமும் இன்றி ஒரு நிகர்த்ததாதல், ஒரே நிகர். அதாவது எதை எடுத்துக் கொள்கிறோமோ அதுல முழுமையாக தன்னை இணைத்துக் கொள்வது, அதிலேயே இருக்கிறது. யோகம்னு ஒண்ணு சொல்றோமா இல்லையா? யோகம் அப்படின்னு நாம நிறைய பேர் சொல்றோம். இந்த யோகம் செய்யறது, அது யோகம். யோகம்னா என்ன அர்த்தம்? பொருந்த செய்தல்னு அர்த்தம். எந்த காரியத்துல நீங்க இறங்கி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுல முழுக்க உங்களை பொருந்திடணும். அதுக்குதான் யோகம்னு பேரு. புலனின்பம் இல்லாமல் இருக்கிறது, அதிகார போதை இல்லாமல் இருக்கிறது, எனக்கு அது தேவையில்லைன்னு அதை விடுறது, பாசத்தை விடுறது, இதெல்லாம் யோகம். புலனின்பத்தை முதல்ல ஒழிக்கணும், அதுதான் யோகம். புலனின்பத்துல முதல்ல விட வேண்டியதுன்னு கேட்டா நாக்கு. நான் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமைங்கிறதுனால சொல்றேன். எனக்கு அமெரிக்கால பிலடெல்பியால இருக்கிற பல்கலைக்கழகத்திலிருந்து யோக ரத்னான்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. யாருக்கு இது வரைக்கும் நான் சொல்ல, அவங்களுக்கு கூட தெரியாது. நான் ஒரு யோகம் கண்டுபிடிச்சிருக்கேன், அதனால எனக்கு அந்த பட்டம் கொடுத்தாங்க. உங்களுக்கெல்லாம் கூட விருப்பம்னா நான் சொல்லித்தரேன். நீங்க விருப்பம் தான். ரொம்ப ரொம்ப எளிமையான யோகம் அது. இது பாருங்க, இந்த யோகத்தை நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். குறிப்பா ஒரு சிலர் ஒரு நாளைக்கு 3 வேளை செய்யலாம், 4 வேளை செய்யலாம், 5 வேளை கூட செய்யலாம். இந்த ரொம்ப எளிமையான யோகம். இது மாதிரி சேர்ல உட்காந்துக்கிட்டே செய்யலாம், கீழே உட்காந்துக்கிட்டும் செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த யோகம் செய்யும் போது என்ன பண்ணணும்னு கேட்டா, வயிறு நிரம்ப தண்ணி குடிக்கலாம். நான் கண்டுபிடிச்சிருக்க யோகத்தில் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. வயிறு நிரம்ப தண்ணி, கவலையப்பட வேண்டாம், வயிறு நிரம்ப தண்ணி குடிக்கலாம். இப்ப கூட நீங்க இப்ப செய்யறதா கூட செய்யலாம். இப்படி உட்காந்துருக்கீங்களா, ஒரு கை எடுத்து இங்க வச்சுங்க, ஒரு கை எடுத்து இப்படி வயிற்றுல வச்சுங்க. நல்ல மூச்சை ஒரு தடவை இழுத்து விடுங்க, ஒரு தடவை மூச்சை இழுத்து விட்டுங்க. இந்த கை இருக்குல்ல, இப்படி வச்சுக்கணும், இப்படி இப்படி ஆட்டணும். இப்படி இப்படி ஆட்டக்கூடாது, இப்படி இப்படி ஆட்டணும். அதே மாதிரி தலையை இப்படி இப்படி ஆட்டணும், இப்படி இப்படி ஆட்டக்கூடாது, இப்படி இப்படி ஆட்டணும். இதை எப்ப செய்யணும்னா, சாப்பிட்டு இருக்கிற போது இலையில உட்காந்துருக்கோம்ல, சோறு போட வராங்கல்ல, அப்ப செய்யணும். அப்ப இப்படி வா இப்படி வாங்கக்கூடாது, இப்படி இப்படி ஆட்டம். ரொம்ப எளிமையான ஆகும். நீங்க இதை செய்யுங்க, வாழ்க்கையில ஒரு தொந்தரவும் வராது, ஒரு தொந்தரவும் வராது. இதை ஒழிக்கணும்ங்கிறான். இதனாலதானே எல்லா தொந்தரவும். நீங்க அடக்கமுடைமைன்னு ஒரு அதிகாரம் எடுத்து பாருங்க. அந்த அடக்கமுடைமைங்கிற அதிகாரத்துல உடம்பு அடக்கத்துக்கு ஒரு பாட்டு, உடம்பு அடக்கத்துக்கு ஒரு பாட்டு. ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்புடைத்து, உடம்பு அடக்கத்துக்கு ஒரு பாட்டு. மனசு அடக்கத்துக்கு ஒரு பாட்டு, கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. மனசு அடக்கத்துக்கு ஒரு பாட்டு. ஆனா இந்த நாக்கு அடக்கத்துக்கு 3 பாட்டு. ஏன்? இதுல இருந்தா அத்தனையும் வருது. ஒரு துறவிக்கு எது வரக்கூடாதுன்னு இன்னைக்கு இலக்கிய சொல்ல ராமலிங்கம் ரொம்ப அருமையா, அது துறவியை பத்தி சொன்னது. அவன் எப்பொழுதும் உண்மையை தான் பேசணும்னு. வாய்மை, வாய்மைங்கிற அதிகாரமே துறவிகள்ல தான் இருக்கு, உண்மையைத்தான் பேசணும்னு. ஆனா அண்ணன் இலக்கிய சுடர் ராமலிங்கம் பேசினது எனக்கு ஒண்ணு நல்லா தெரிஞ்சது இன்னைக்கு, பொய் எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்னு. நீங்க பாருங்க, பொய் பேசுறது ஈஸியா, உண்மை பேசுறது ஈஸியா? எது எளிது? பொய் பேசுறது தானே எளிது. பொய் பேசுறது தான் ரொம்ப கஷ்டம் இருக்கிறது இல்லையே. ஏன் தெரியுமா? மெயின்டைன் பண்ணும். பொய் பேசுனா கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணும். உண்மைக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. நாங்க சென்னை கம்பன் கழகத்துல பேசிட்டு கீழே இறங்கி வந்தேன். அங்கிருந்து ஒருத்தர் வந்தாரு, என்னை சுத்தி ஒரு 10 பேர் நின்னாங்க. ஜெயராஜன் சுத்தி 100 பேர் நிற்பாங்க, என்னை சுத்தி 10 பேராவது நிற்பாங்க. 10 பேர் நின்னாங்க. வந்தவர் சொன்னாரு, அடேப்பா இன்னைக்கு பேச்சு உங்க ரொம்ப அருமை, உங்க பேச்சு, இப்படி ஒரு பேச்சை நான் கேட்டதே இல்லை, என்ன யாருன்னு தெரியுதான்னு கேட்டார். ஏங்க, ஒருத்தர் நம்மளை பாராட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன யாரும் தெரியும், 10 பேருக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம் நாம? உங்களை தெரியாம? நல்லா தெரியுமே எனக்கு, நீங்க தான் நான் எங்க பேசினாலும் வந்துருவீங்களே அப்படின்னு. நான் யாருன்னாரு. அதாங்க உடனே மாட்டிக்கிட்டேன். பொய் சொன்னா மெயின்டைன் பண்ண தெரியணும், இல்லைன்னா உடனே மாட்டிக்கோ. உண்மை பேசிட்டா அந்த பிரச்சனையே இல்லை. இப்ப பாருங்க,
கம்பன்ல நீங்க தொட்ட இடத்துலாம் பார்த்தா எல்லா இடத்துலயும் உண்மை நிற்கும். உண்மை எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் மெய்ப்பொருள் இருக்கும். அந்த மெய்ப்பொருளை அறிந்து கொள்ள வேண்டியதான் முழுக்க முழுக்க கம்பன் வள்ளுவத்தை பிடித்துக் கொண்டு அப்படியே வருகிறான். அதற்கு எடுத்துக்காட்டா நான் நிறைய பாத்திரங்களை எடுத்து பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஒரே ஒரு பாத்திரம் போதும். அது என்னன்னு கேட்டா வீடனன் ஒரு பாத்திரம் போதும். துறவரத்திலே நின்ற ஒரு பாத்திரம் வீடனன். சரி, துறவிக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டா ஆண்டவனுடைய திருவடியை அடைதல் என்பதுதான் அதனுடைய இலக்கு. சினத்தை தவிர்த்து உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தி எல்லா உயிரும் என்னதுன்னு கருதி ஆண்டவனிடத்தில் சென்று சேருவது. அதனால்தான் வாழுகின்ற முறையை பற்றி சொல்ல வந்த பாரதி ஒரு வார்த்தை பேசுகிறான். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். அந்த தெய்வம் உண்மை என்று தெரிந்து கொண்ட பிறகு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்ற வகையிலே நம்பிக்கை வேண்டும். நம்மளிடத்துல எது கம்மின்னு கேட்டா நம்பிக்கை தான் ரொம்ப கம்மி. பூரண நம்பிக்கை இருப்பதுதான் ஒரு உண்மையான துறவிக்கு அடையாளம். அர்ச்சகர் முன்னாடி, கோயில் அர்ச்சகர் முன்னாடி ஆண்டவர் வந்து நின்னாரு. நான் வந்திருக்கேனே, என்ன உனக்கு தெரியலையான்னு கேட்டார். அர்ச்சகர் சொன்னார், எப்படி நம்புறது நீ ஆண்டவன்? பக்கத்துல மணி இருந்தது, பித்தளை தானே, அதை எடுத்து இப்படி கையில கொடுத்தார், தங்கமா மாறிடுச்சு. அர்ச்சகருக்கு ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கெல்லாம் சொல்லணும் இல்லையா, அதனால வெளியில ஓடி வந்து தெய்வம் வந்தது, மணி எடுத்து அப்படி கையில கொடுத்து பித்தளை மணி தங்கமா மாறிடுச்சு, இங்க பாருனா. அத்தனை பேரும் ஓடி போயிட்டான். இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் ஓடி போயிட்டான். அர்ச்சகருக்கு ஆச்சரியம், என்னடா இப்படி ஓடி போறான்னு, தெய்வம் வந்திருக்குன்னு சொன்னேன். ஓடி போனவன் அத்தனை பேரும் வீட்டுல இருந்து குண்டாவை கொண்டு வந்தான். எல்லாருக்கும் நம்பிக்கை எதுல தெரியுமா இருக்கு? பொருள்ல இருக்கு. பொய் பொருள்ல இருக்கிற நம்பிக்கைய மெய்ப்பொருள்ல வைனா வள்ளுவன். கற்றின்று நீ படிச்சுட்ட, எல்லாம் பண்ணிட்ட, என்னடா பண்றது அப்படின்னு கேட்டா இவன் தான் மெய்ப்பொருள்னு அவனிடத்துல நீ எப்ப நம்பிக்கை வைக்கிறியோ அப்போ உனக்கு எல்லா பெருமையும் கிடைக்கும். அப்போ தன்னுடைய இன்பத்தை விட்டான். அண்ணனை பார்த்து பேசுகிறான். அடுத்தது, அண்ணா எந்தை நீ, எனக்கு தந்தை, என் தெய்வம் நீ, என்னுடைய தெய்வம் நீ. உன்னை பார்த்து நான் வருத்தப்படுறேன். எதுக்கு தெரியுமா? இந்திர பெரும் பதம் இழக்கின்றாய், நொந்தனன் ஆதலால் நுவல்வதாயினேன். வேற எதுக்காக வருத்தப்படல. அண்ணா நீ எல்லாவற்றையும் இழக்கிறாயன்னு பிற உயிர்களுக்கு வருகிற, அது எதா இருந்தாலும் சரி, அந்த உயிர்கள் படுகிற துன்பத்தை பார்த்து அதற்காக வருத்தப்பட்டு பேசுகிறானே அந்த வீடனன். அண்ணனை துறந்தான், பாசத்தை துறந்தான், அனைத்தையும் துறந்தான். ராமனிடத்தில் அவனா, ராமன் சொல்றான், அவனுக்கு மகுடம் சூட்டுனா. இவன் சொன்னா பாருங்க, இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்து என்றான். நான் எங்க நாடு கேட்டேன்? இந்த பரதனுக்கு அன்னைக்கு பாதரட்சை கொடுத்தவர், அது என்ன கொடுத்து ஆட்கொள்ள கூடாதா? முன்புற கண்டிலேன், கேள்வி முன்புலேன். இவனை பத்தி சொன்னாலே எனக்கு வந்து என்ன அறியாம உடம்புல ஒரு அன்பு வருது. என்ன காரணம்? புன்புற பிறவிக்கு பகைஞன் போலுமால். இவன் தானே என்னுடைய பிறப்பை அறுக்க போகிறான். அப்போ ஆண்டவனை பற்றி நினைத்து அவனுடைய தாள்களில் விழுந்து, அதைத்தான் வள்ளுவன் எல்லா இடத்திலையும் பேசுகிறான். அதைத்தான் கம்பனும் பேசுகிறான். தொட்ட இடங்களில் எல்லாம் துறவரத்தடம் என்பது ஆண்டவனை அடைய வேண்டும். வாலியும் அதைத்தான் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? மால் தரு பிறவி நோய்க்கு மருந்து என வணங்குமைந்த. அடுத்தது இதை ஒன்ன சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒன்னே ஒண்ணுதான் துறவரத்துக்கு ரொம்ப முக்கியம். எப்படி ஆண்டவனுடைய திருவடியை அடையிறது முக்கியமோ அதே மாதிரி இன்னொன்னு முக்கியம். எதுலெல்லாம் விருப்பம் இருக்கோ அது மேல இருக்கிற விருப்பத்தை விட்டுடுங்க, துன்பமே கிடையாது. ரொம்ப எளிமையா சொல்றேன் பாருங்க. இது வாட்ச் டைட்டன் சொனாட்டா 840 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த வாட்ச் வாங்கி ஒரு 3 வருஷம் ஆக போகுது. இதுல மணி பார்க்கறப்பெல்லாம் ஒரு நாள் கூட நிம்மதியா மணி பார்த்தது இல்லை. ஏன் தெரியுமா? இது 840 ரூபாய்க்கு வாங்கினேன்னா, வாங்கிட்டு வந்து என் நண்பன்கிட்ட காட்டினேன், பாரு 840 ரூபாய் எப்படி இருக்குன்னு. அவன் சொன்னான், டைட்டன் சொன்னாட்டா. அடப்பா, என்கிட்ட சொல்லக்கூடாதா? என்னடா இது கூட உனக்கு தெரியாது? என் பிரதர் டைட்டன் கம்பெனில தான் வேலை செய்யறான். சொல்லியிருந்தா 640 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருப்பேனேன்னு. இன்னி வரைக்கும் இதுல டைமை பார்க்கும் போதெல்லாம் 200 ரூபா போச்சே 200 ரூபா போச்சேங்கிற ஞாபகம் தான் வருதே தவிர, ஐயோ இது இந்த டைம்ங்கிற ஏன் என்னுடைய பொருள் அப்படின்னு வரும்போது இதனால இருக்கிற ஏற்பட்ட இழப்பு தான் என் மனசுல இருக்கே தவிர, இத சாதாரண தூக்கி எறிகிற பக்குவம் எனக்கு வரலையே.
உங்களுடையது யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்று வள்ளுவன் சொன்ன மாதிரி கம்பராமாயணத்தில் தொட்ட இடங்களில் எல்லாம் இது எனக்கு வேண்டாம் இது எனக்கு வேண்டாம் என்று விட்டு விட்டு பரம்பொருளாக இருக்கக்கூடிய ராமனுடைய திருவடிகளை அடைவதே தங்களுடைய கொள்கை என்று பரம்பொருளை நாடி வந்தவர்கள் அத்தனை பேரும் என்கின்ற காரணத்தினாலே கம்பனுடைய தடம் வள்ளுவத்தை பின்பற்றி பெரிதும் துறவடத்திலே வெளிப்படுகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மாது அவர்களுக்கு நன்றி கூறி உள்தடமே கம்பனில் பெரிதும் வெளிப்படம் வள்ளுவத்தடம் என்று கருத்து கூற வருகின்றார் திரு இரா சண்முக வடிவேல் அவர்கள். சார் ஊழ் விளையாடிட்டு என் கதையே எங்க போனாலும் அப்படிதான். தலைவர் அவர்களை உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். ஊழ்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம மாது சொன்னார், இந்த கடிகாரத்தை 640 ரூபாய்க்கு நான் வாங்கி கொடுத்துருப்பேனேன்னு ஒருத்தர் சொன்னான். நம்மகிட்ட ஒரு ஆள் இருக்கான், அவன்கிட்ட சொன்னீங்கன்னா சும்மாவே கொடுப்பான். இது ஒண்ணு தெரியாது பொழுது அல்ல, அவன் திருடுறவன் தானே, அவனுக்கு எது கிடைச்சாலும் சரி கொண்டாந்து கொடுத்துருவான். ஆனா ஊழ் என்ன செய்யும் தெரியுமா, காணா போனவன் இவன் கையில இருந்து பிடிச்சிருவான். அதுதான் ஊழ்வினைங்கிறது. இவன் தப்பு பண்ணல, ஆனா ஜெயிலுக்கு போகணும்னு ஊழ்வினை இருந்தா கூப்பிடுவான். வேலை குறைச்சல பார்க்காதப்பா, ஜெயிலுக்கு போகாம இருக்க முடியுமான்னு பாரு. ரொம்ப அருமையா அவங்க இல்லறம் உங்க துறவரம் ரெண்டும். ஊழ்னா என்ன அப்படின்னா சொல்றாரு, நல்ல இந்த அறத்திற்கு இயல்பு உடையதுன்றார். அறத்தோடு இயல்பு கொண்டது ஊழ், பொருளுக்கும் இன்பத்துக்கும் பொதுவானதுன்றார். ஊழ் இருந்தால்தான் பொருளை சேர்க்க முடியும், ஊழ் இருந்தால்தான் இன்பத்தை அனுபவிக்க முடியும். அது அறத்தினால் வருவதுதான் ஊழ். நான் முந்தைய அறம் செஞ்சிருந்தேன்னா இப்ப நல்ல அனுபவிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஜெயிலுக்கு போற மாதிரி. இந்த ஊழை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கிறோம். அத கம்பராமாயணத்துல இந்த ஊழ் அதிகாரத்தை அறத்துப்பால்ல கடைசியில் வைக்கிறார் திருவள்ளுவர். 38வது அதிகாரம் ஊழ். இது அறத்துல சேர்ந்ததா பொருள்ல சேர்ந்ததான்னு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை உண்டாக்குற மாதிரி இந்த ஓரத்துல கொண்டு வச்சுட்டார். எங்க ஊர்ல வாஞ்சூர்னு ஒரு ஊர் இருக்கு, நாகூர் பக்கம். ஆமா, வாஞ்சூர். வாஞ்சூர்ல அது பிரெஞ்சை சேர்ந்ததா இந்தியாவை சேர்ந்ததாங்கிறது தெரியாது. இந்த காலம் வச்சாங்கன்னா பிரான்ஸுமா, இந்த காலம் வச்சாங்கன்னா இந்தியாமா. கடன் வாங்கிட்டு டக்குன்னு அங்க போடுவானு. ஆமா, இங்க கடன் வாங்கினமா அங்க போயிடுவான், அங்க வாங்கினமா இங்க வந்துடுவான். இது ரெண்டு பேருக்கும் சௌரியமா இருந்தது முந்தி. இப்ப அந்த சௌரியம் போயிடுச்சு. கடன் வாங்கினோம்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எங்க போறதுன்னு தெரியல. நீ இலங்கைக்கே போன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப அந்த ஊழ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு எல்லா மனிதனும் ஊழின் வழியாதான் வாழ்ந்து ஆகணும். இது ஆன்றோர்கள் கண்ட முடிவு. அது அப்படியே கொண்டு வந்து காட்டுறார் திருவள்ளுவர். ஊழின் பெருவலி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துருங்கிறார். ஊழை விட பெரிய வலிமை உடையது வேற எதுவுமே கிடையாதுப்பா, எல்லாம் விதி. எங்க அம்மா பொண்ணு பார்த்துட்டு வந்தவொடனே என்ன சொன்னாங்க தெரியுமா, மகாலட்சுமி மாதிரி இருக்காளா. நான் ரவிவர்மா படத்துல மகாலட்சுமி பார்த்திருக்கேனா, நான் அதை நினைச்சுக்கிட்டு கல்யாணம் ஆனது எங்க அம்மாட்ட கேட்டேன், அம்மா மகாலட்சுமி மாதிரின்னு சொன்னியே. என்ன மகாலட்சுமியே இப்படி தாண்டா இருப்பான்ட்டாங்க எங்க அம்மா. நம்ம என்ன கண்டோம், சரிம்மா. இது விதி என்ன வரணுமோ அதுதான் வருமே தவிர, நீங்க நினைக்கிறதுனால சினேகாவை பத்தி நினைச்சா, சினேகா தான் இப்ப பிரச்சனைன்னா என்ன பண்றது, அது முடியாது.
நமக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு திருப்தி அடைஞ்சானதான் மனுஷன். இல்ல இது எதையோ ஒண்ணு நினைச்சிட்டு உட்கார்ந்தானா அவன் விதி கஷ்டப்படணும்னு இருக்குன்னு அர்த்தம். நல்ல சங்கடம் இல்லாம வாழணும்னு நினைச்சா இதை வச்சு எது கிடைச்சதோ அதை வச்சு வாழ்க்கையை நடத்திட்டு போறது நல்ல வாழ்க்கை. இது என்ன ஆகுது, முதல்ல எடுத்த உடனேயே விஸ்வாமித்திரர் இவர் அழைச்சிட்டு போறது, அழைச்சிட்டு போனதுக்கு பிறகு காதலிக்கிறாங்க. ராமனை பார்த்து சீதை பார்க்கிறா, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். இவங்க நோக்கலாமா? நோக்க கூடாது. அண்ணல் நோக்கினாலும் அவன் நோக்க கூடாது. ஏன்னு கேட்டா அவ நோக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவ யார கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எவன் வில்ல வளைக்கிறானோ அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்க முடியுங்கிறது அந்த திருமணத்துக்காக அவன் வச்சிருக்கிற நிபந்தனை. அந்த சிவதனுசை எடுத்து வளைச்சி எவன் நான் பூட்டுறானோ அவன்தான் சீதையை கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்ப அவளுக்கு காதலிக்கிற உரிமை இல்லை. இப்ப இவ எப்படி காதலிச்சா? அதான் ஊழ். இதுதான் ஊழ். ஏன்னா அவன் சொல்றான், இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் நான் இப்படி பார்த்தது இல்லையே. ராமன் சொல்றான். நம்மால் இப்ப என்ன சொல்றான், நான் எந்த பொண்ணையும் இந்த மாதிரி பார்க்காம வந்தது இல்லையே. போன ஜென்மத்தில் எங்க அம்மாவா இருந்திருப்பாளோ, அதனால பார்க்க. ஏன்னா அவன் பார்க்காம போறதுங்கிறது நடக்காத விஷயம். அப்படி அப்ப அவன் என்ன பண்றான், ஏன் என் மனசு அவகிட்ட போச்சு, அப்ப இது ஊழ்தான். இவங்க ரெண்டு பேரும் பார்க்கடல்ல இருந்து கருங்கடல் பள்ளியின் நீங்கி வந்தவர்கள். இவங்க ரெண்டு பேரும் சேரணுங்கிறது ஊழ். இப்ப என்ன ஆகும், வில்லு இருக்க வில்ல உடைப்பான், வளைக்க சொன்னா இவன் உடைப்பான். நாங்க பழைய கதை ஒண்ணு சொல்றது உண்டு. ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் என்ன பண்றாருங்க, அவருக்கு ராமாயணம் தெரியும், அது அவருக்கு தெரிஞ்சிருந்தது, பாக்கி பேருக்கும் தெரியும்னு அவர் நினைச்சிட்டு இருக்கார். 3ஆம் கிளாஸ்ல போய் ஒரு கேள்வி கேட்டார், ஜனகனுடைய வில்ல உடைச்சது யாருடான்னு கேட்டார். இந்த பையன் நீ சொல்டா அப்படின்னாரு. அவன் ஏன் சொன்னா, நான் இல்லை சார், நான் இல்லை சார். அவரு வாத்தியாரை திரும்பி பார்த்தார். என்ன சார் பையன் இப்படி சொல்றானே. அவர் வாத்தியார் நம்ம மாது மாதிரி. அவர் சொன்னாரு, அவன் நல்ல பையன் சார், அப்படிலாம் உடைக்க மாட்டான். அவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சொன்னான்னு கேட்டான். இன்ஸ்பெக்டர் பார்த்தார், பையன் அப்படி இருக்கான்னு நினைச்சா, வாத்தியார் இன்னும் மோசமான இருக்கிறாரு அப்படின்ட்டு நேரா ஹெட்மாஸ்டர்கிட்ட போயிட்டாரு. ஹெட்மாஸ்டர்கிட்ட போய், சார் உங்க பள்ளிக்கூடத்தில் 3ஆம் கிளாஸுக்கு போனேன், பையனை கேட்டேன், அவன் நான் இல்லைங்கிறான், வாத்தியார் சொல்றான் அவன் அப்பெல்லாம் செய்யற பிள்ளை இல்லையேங்கிறாரு. ஹெட்மாஸ்டர், அந்த பள்ளிக்கூடத்து ஹெட்மாஸ்டர் தானே அவரு. அவர் சொன்னாரு, அவருக்கும் மாதுக்கும் ரொம்ப நாளா பிடிக்காது, அதனால அவர் இதை சந்தர்ப்பமா வச்சுக்குவோன்னு சொல்லிட்டு, சார் அது என்ன இந்த பையன் உடைச்சு விட்டு இல்லைங்கிறான், வாத்தியார் அவனுக்கு சேர்ந்துக்கிட்டு பேசுறாரா, எழுதி வைங்க சார், நான் விசாரிச்சு 2 பேருக்கு மெமோ வாங்கி அனுப்புறேன். பார்த்தான், இங்க ராமாயணம் தெரிஞ்சதுதான் தப்பே தவிர தெரியாம இருக்கிறது தான் கரெக்ட். போய் டிஓ கிட்ட போய், அவருக்கு மேல் அதிகாரிகிட்ட போய் இதை சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு, அவர் ஒரு பைத்தியக்குழி மாதிரி உள்ள இன்ஸ்பெக்டர், இது சரதானு விட்டுட்டு நம்மளா இருந்தா சரதான் போறா அப்படின்ட்டு போயிடும். அவன் அந்த ஆளு விடுற மாதிரி இல்லை, ஏன்னா அவன் அனுபவிக்கணும்னு ஊழல் இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், போயிட்டான். நேரா போய் டிஓ அவர் மேல் அதிகாரி, மாவட்ட கல்வி அதிகாரிகிட்ட போயிட்டார். போனேன் சார், இந்த கிராமத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போனேன் சார், அவன் இப்படி சொல்றான் இவன் இப்படி சொல்றான். அவரு வேற ஏதாவது வேலையில் இருந்திருக்காரு, பொருட்கு அலுப்பு. அவருக்கும் ராமாயணம் தெரியணும்னு என்ன அவசியமா? பார்த்தேன், உனக்கு எப்ப பாரு இதே வேலையா போச்சு, அவன் அதை உடைச்சான் இவன் இதை உடைச்சான். இந்த காலத்துல வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கு?
ஏதோ சின்ன பயில தானப்பா, கை தவறி போட்டு உடைச்சிருப்பான்னு அத புரோக்கன் லிஸ்ட்ல போட்டுட்டு போடா அப்படின்னு. இந்த உடைஞ்சு போன சாமான் லிஸ்ட் இருக்குல்ல, அதுல சேர்த்துட்டு போயேன், இதுக்கு போய் என்ன பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். அவன் பார்த்தான், இனி எவன்ட்டி கேட்கக்கூடாது, நேரா வீட்டுக்கு போய் உட்காந்துட்டான். அவன் பொண்டாட்டி வந்தது, அந்த அம்மா வந்தது, ஏங்க என்னமோ போல இருக்கீங்களே, அது மாதிரி போனேன், கிராமத்துக்கு போனேன், அது மாதிரி இருந்தது. ஈவோட்ட போனா அந்த ஆளு புரோக்கன் லிஸ்ட்ல போட்டுட்டு போகிறாரு. என்ன இது கூடவா தெரியல இவங்களுக்கெல்லாம்? உனக்கு தெரியுமா? என்ன எனக்கு தெரியாதுங்களா? அப்ப சொல்லு, ஜனகம் இல்லை யாரை தான் முடிச்சாரு? நம்ம பக்கிசாமி செட்டியார் தாங்க முடிச்சாரு அப்படின்னு. யாருடா பக்கீர்சாமி செட்டியார்னா? அந்த ஊர்ல தெருக்கூத்து போடுவாங்கல்ல, அது டிராமா போட்டுறான். அதுல பக்கீர்சாமி செட்டியார் தான் ராமனா நடிச்சிருக்காரு. அவர் ராமனை மறந்துட்டு பக்கீர்சாமி செட்டியார நடிச்சுட்டு இருந்திருக்கிறான். இது இந்த மாதிரி இவ உடைச்சான்னா போய் உடைச்சிட்டான். இப்போ இப்போ அவளுக்கு சந்தேகம் வருது பாருங்க, நான் பார்த்தவர் தான் உடைச்சாரா வேற ஆளு உடைச்சாரா? இப்போ இங்க அவ பார்க்கவே படாது இல்லையா, யார் மேலையும் காதல் செய்வதற்கு அவளுக்கு உரிமை இல்லை. ஆனால் அந்த உரிமையை கம்பன் எப்படி, இவன் தான் வழங்கினான். வழங்கினது யாரு? வால்மீகி இல்ல, கம்பன் தான் வழங்கினான். இவன் தான் காதலையே கொண்டு வந்து காட்டுறான். ஏண்டா காட்டினான்னா ஊழ்படி நடக்கும், இதுல சந்தேகம் இல்லை. ஆகவே ஊழ்வினையை வலியுறுத்துவதற்கு இதை தவிர வேற வழி இல்லைன்னு காதலிச்சது மாதிரி இருக்கும். ஆட்டுக்கு தலை பறிச்ச மாதிரி இருக்கும், அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி சரி ரைட்டு முடி அப்படின்னு செஞ்சான். ஊழை எல்லா இடத்துலையும். ராமன் முடி சூட்டா முடியாதபடி கைகேயால் தடுக்கப்பட்டு போகும்போது அவன் என்ன சொல்றான்? விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏகங்கிற. விதிதான் அவனை முந்தி அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகுதுங்கிற. அதே போல பாத்தீங்கன்னா எதிர்முனை பாத்திரமா இருக்கிற கும்பகர்ணன் மாதிரி உள்ளவனை என்ன சொல்றான்? சண்டைக்கு போறேன், ஜெயிக்கிறதுக்கு அல்ல, சாவறதுக்கு போறேன்ட்டு போறான். விதி நின்றது, பிடர் பிடித்து உந்துகின்றது. பொன்றுவன் பொன்றினால், அதான் ஒரு அற்புதம் செய்யறான். நான் போர்க்களத்துக்கு சாகத்தான் போறேன், அப்படி ஏன் அவன் சாக போறேன் அப்படின்னு சொன்னா, நான் செத்தாலாவது ராமனை வெல்ல முடியாதுங்கிறத தெரிஞ்சு நீ சீதையை விட்டுட்டு நீ சௌரியமாயிரு, நீ சௌரியமா இருக்கணுங்கிறதுக்காக நான் சாகுறேங்க. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னா, விதி இவன் சாவணும்னு இருக்கு. விபீஷ்ணனுக்கு யாராவது சொன்னானா, ராம பரம்பொருளப்பா நீ அங்க போய் சேர்ந்துக்கன்னு சொன்னாங்களா? அவனாவே உணர்ந்து கொண்டு வந்தான். இது பரம்பொருள், இது கூட சேர்ந்தா இளையவர் கவித்த மொழி என்னையும் கவித்தி என்று சொன்னா, அந்த பரதனுக்கு எதை கொடுத்தியோ அதை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டு அவனுக்கு முக்தி அடைவதையே முக்கியமா வச்சுக்கிட்டு போனான் அப்படின்னு சொன்னா, அவன் விதி நல்ல விதி. இவன் விதி என்னடா, செய்நந்தி அறிதலுக்காக உயிரை கொடுக்கிற விதி இருந்தது. எங்க போனீங்க? ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தானுங்களே, ஏன் ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கான் அப்படின்னா வேற வழியே இல்லை. அது மட்டும் போட்டும், இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அது விதியை மாத்தவே முடியாதுங்கிறதுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல. சீதையை கொண்டு நெருப்புல இறக்குறானே அவன், ஏன்? சீதையை அக்னி பிரவேசம் செய்தது ஏன், எதற்காக? இவனுக்கு தெரியாத சீதையாவ தெரிஞ்சவ தானே, தெரிந்து கொண்டு ஏன் செய்யறான்னா, அதாண்டா ஊழ்வினைங்கிறது. அவன் நெருப்புல இறங்கணும்னு தலைவிதி இருந்ததுன்னா வேற என்ன பண்ண முடியும்? நீ ஏன்டா ஃபெயிலா போனேன்னா, எங்க ஊர்ல அவரு கூட ஃபெயிலா தான் போனாருங்க, அப்புறமா மந்திரி ஆயிட்டாரு. நானும் அந்த மாதிரி ஒரு ஆவலாமான ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப விதி இருந்ததுன்னா அதை யாராலும் மாற்ற முடியாது என்பதை ராமாயணத்தில் ஒவ்வொரு இடத்திலும் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிந்தின வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிதுங்கிறார் திருவள்ளுவர். அது அப்படியே சொல்றார். அரசாங்கமே கிடைக்குது, அனுபவிக்க முடியாம காட்டுல போய் நிற்கிறான். அவனாவது பொண்டாட்டியோட போய் நின்னா, லட்சுமணன் பொண்டாட்டி இல்லாமலே நிக்க. பொண்டாட்டி இல்லாம நிக்கிறது கூட பெரிய விஷயம் அல்ல. இன்னொருத்தன் அண்ணங்காரன் பொண்டாட்டியோட இருக்கும்போது இவன் பொண்டாட்டி இல்லாம
அது இன்னும் எவ்வளவு பெரிய வேதனை. ஏண்டா அந்த வேதனைனா அதான் அவன் விதி. அது வெளில நின்று காவல் காத்துட்டு நிக்கிறான். அண்ணனுக்கு சம உரிமை உடையவர்கள் அல்லவா அண்ணன் தம்பி. அவன் தலைவன், இவன் வந்து அடியாரின் ஏவல் செய்தின்னு அம்மா வேணா சொல்லலாம். ஆனால் அந்த இடத்திலேயும் கூட அவன் தன்னுடைய விதியை அனுபவித்தான். அது வந்து ஆதிசேஷன் இங்க வந்து கூட இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை என்பது விதி ஆகையினாலே அந்த விதியை அனுபவித்துக் கொண்டு அவன் நிற்கிறானே தவிர வேற இல்லை. ராமாயணத்தை தொட்ட இடத்துல எல்லாம் விதிதான். இவ்வளவு படிச்ச ராவணன் அவன் முன்னாடி ஏந்துக்கிட்டு வரான். இது எதுக்கு தேவை அவனுக்கு? இவன்கிட்ட 1000 பெண்கள் இருக்காங்க. யாரோ தங்கச்சி வந்து சொல்றா அவ நல்லா இருப்பான்னு. ஏன்னா பாக்கியெல்லாம் நல்லா இல்லாதவளவா? மண்டோதரி நல்லா இல்லையா? இவனுக்கு ஏண்டானா மனம் ஏண்டா போதும், இவன் அழியணும்ல. அதை தவிர வேற வழி இல்லை. ஆகையினால அந்த விதிப்படி அவன் அழியணும்னா சீதையை கொண்டு வரணும். சீதையை கொண்டு வந்து அதன் மூலமாக வேற வழியில அவன் அழிக்க யாராலையும் முடியாது. இது ஒன்றுதான் வழி என்பதனாலே தன்னுடைய அழிவை தானே தேடிக்கொள்வது அதுதான் விதி. செய்ததை அப்படியே அனுபவிக்கிறது விதி. எங்கால் சொன்னான் கல்யாணம் ஆகி 90 நாளைக்கு பிறகு 91 இந்த வந்துட்டாங்க. ஒரு கல்யாணம் ஆன சமயத்தில் மணி அடிக்காது. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது தடுக்கப்படாது. அது நம்மெல்லாம் வாழ வைக்கிற நம்ம போய் தடுக்கலாம். கல்யாணம் ஆகி 90 நாள் ஆயிட்டுங்க. 90 நாள் ஆனா இப்ப 91வது நாள் கொண்டு வந்து டிஃபன் வைக்கிறா பொண்டாட்டி. இப்பதான் பாக்குறான் ரவா உப்புமா. 90 நாளுமே ரவா உப்புமா தான். ஆனா அந்த 90 நாள் அவன் அதை பத்தி கவலைப்படல. ஏன்னா ஆசை 60 நாள், முகம் 30 நாள் அதுலயே கவனமா இருந்தானே தவிர உப்புமாவை கவனிக்கல. இன்னைக்கு உப்புமாவை கவனிக்க ஆரம்பிச்சுட்டான். 91வது நாள் என்ன இன்னைக்கும் ரவா உப்புமாவான்னா? என்னைக்குமே ரவா உப்புமா. ஏன்னா எனக்கு இதை தவிர வேற எதுவும் செய்ய தெரியாது. அது விதி. அதுக்கு அவன் என்ன பண்ணுவா பாவம், அவளுக்கு வேற தெரியாது போல. இன்னைக்கு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு அழைச்சிட்டு போய் பார்த்தா இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆனால் 1 to 3 10 வரைக்கும் சரி. அவர் மெனு கார்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அங்கெல்லாம் அப்படிதானே. இங்கன்னா சின்ன ஹோட்டலுக்கு போனோம்னா வரிசையா சொல்லுவான், சூடா என்ன இருக்குன்னா கிடுக்கிடுன்னு சொல்லுவான். அங்கே அப்படி கார்டை கொண்டாந்து போட்டு அவன் போயிட்டான். இது தனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது பொண்டாட்டிக்கும் தெரியப்படாது இல்லையா? அதனால அப்புறம் அவன் தெரிஞ்சுக்குவா. அதுக்கு முன்னாடி நம்மளா ஏன் தெரியப்படுத்துவானே அப்படின்ட்டு இப்படி பார்த்தான். சரி நம்பர் 5 கொண்டாண்டான். அதுல நம்பர் 5ங்கிறது ரவா உப்புமா. அவனுடைய விதி. நீங்க மணி அடிச்சீங்க, ரவா உப்புமாவை விட்டுட்டு மணி அடிக்கலாமா நீங்க எதிர்பார்க்க? பார்த்தா 2 பிளேட்ல கொண்டாந்து ரவா உப்புமாவை கொண்டாந்து வச்சுட்டான். ஏன்னா இவன் தான் நம்பர் 5 கொண்டாட்டானா வச்சுட்டான். இப்ப கொண்டாட்டி கேட்கிறா, ஏயா நான் ரவா உப்புமா செய்யறேன்னு தானே இங்க அழைச்சிட்டு வந்தேன், இங்கேயும் வந்து அதையே ஆர்டர் கொடுத்துருக்கியே ஏன்னு கேட்டான். ஏதோ இவன் தெரிஞ்சு ஆர்டர் கொடுத்த மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு கேட்கிறான். அவன் சொன்னான், இங்க எப்படி செய்யறானு பாரு அப்படின்னு. ஆனா இதுக்கு இடையில அடுத்தது என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப 6ன்னு சொல்லிடலாம், நம்பர் 6 கொண்டான அது வந்து அரிசி உப்புமாவா இருந்தா என்ன பண்றது? அதனால மற்றவங்கள பார்த்துக்கிட்டு சொல்லுவோன்னு சொன்னா அங்க ஒருத்தன் சாப்பிட்றான். அவன் என்ன சாப்பிட்றான்னா ரவா உப்புமா சாப்பிட்றான். ஏன்னா அவனுக்கு பிடிக்கும் போல இருக்கு ரவா உப்புமா. அதை வாங்கி சாப்பிட்றான். எப்படியும் அடுத்தது சொல்லுவான் இல்லையா, அதை நம்மளும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான். அவனுக்கு ரவா உப்புமா ரொம்ப இஷ்டம். அதனால அவன் என்ன சொன்னான், பேரர் வந்த உடனே ரிப்பீட்டுன்ட்டான். அதையே மறுபடியும் கொண்டான்னு அவன் சொல்றான். இவன் என்ன நினைச்சுக்கிட்டான், ரிப்பீட்னு ஒரு பலகாரம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்கிட்ட வந்து ஐயா அப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னா ரிப்பீட் அப்படின்னா. இதான் சார் விதிங்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. நாம விட்டாலும் அது விடாது, அதுக்கு பேர் தான் விதி. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.